எங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். சாதாரணமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் இங்கே இருக்குது. இதை விட நாங்கள் எனர்ஜியும் உற்பத்தி செய்கிறோம். கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோவும் இங்கே இருக்குன்னு சொல்லணும் சிம்பிளாக. மற்றது இது ஒரு ஆர்கானிக் ஃபார்ம், அதாவது எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் முழுக்க இயற்கை உரங்களை பயன்படுத்தி நடக்கிறது. நஞ்சில்லாத உற்பத்தி செய்கிற ஒரு பண்ணை இது. தொடர்ச்சியாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுத்து செய்கிற பண்ணை இது. மற்றது இந்த பண்ணையின் முக்கியமான விஷயம் நாங்கள் பாரம்பரிய நெல் இனங்களை திரும்பவும் தேடி கண்டுபிடிச்சி உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் மட்டாக்களுக்கு கொடுக்குறோம். தற்சமயம் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 42 விதமான பாரம்பரிய அரிசி இனங்கள் இருக்குது. 42 விதமான அரிசி. அதில் பேர்கள் பொதுவாக எல்லாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள் நான் சொல்கிறதா இருந்தால் மொட்டைக்கருப்பன், அது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. முருங்கைக்காயன் இருக்குது, பச்சை பெருமாள் இருக்குது, சீனட்டி என்று சொல்லி ஒரு இனம் இருக்குது. அதில் 5 விதமான சீனட்டி இருக்குது. ஓகே. கருப்பு சீனட்டி, வெள்ளை சீனட்டி, சிவப்பு சீனட்டி, மருத்துவ சீனட்டி, அப்படி இருக்குது. இது மாதிரி கணக்கு சிங்கள பேர்லேயும் எங்கள்கிட்ட கணக்கே இருக்குது. கழுக்குமார, ரான்மினிக்க, இப்படி இந்த எக்கச்சக்கமாக இருக்குது. இதை நாங்கள் உற்பத்தி செய்து திரும்பி இதை விரும்பி வாங்குகிற ஆட்களுக்கு நாங்கள் விற்கிறோம். எவ்வளோ காலமாக இந்த பண்ணை ஆரம்பித்தது 2010ஆம் ஆண்டு. அதாவது 17 வருஷமாக ஆகிட்டுது. 17 வருஷமாக இது நடக்குது. 17 வருஷமாக நஞ்சு இல்லாமல் தான் ஒரு கெமிக்கலும் இல்லை, ஒரு கெமிக்கலும் பயன்படுத்துறது. எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை நாங்களே தான் தயாரிச்சு. மற்றது இது ஒரு மாடல் ஃபார்ம். இந்த பண்ணையை மாதிரி ஆரம்பிக்க விரும்புகிற ஆக்கள் இங்கே வந்தால் நாங்கள் பயன்படுத்துகிற டெக்னிக்கெல்லாம் காட்டி கொடுப்போம். அதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணை ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுலாம் இருக்கும். ஓகே, அவையில் இதை காப்பி பண்ணலாம். இங்கே முதலாவது டெக்னிக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மரம் டிவைஸ் இருக்குது. இதில் இது சைக்கிள் போடுற மாதிரி நாங்கள் ஏறி போகலாம். மேலே இப்போ இதில் நான் மரத்தை கட்டி பிடிச்சி கொண்டு போக தேவையில்லை. சரியா? இந்த ஹேண்டிலில் பிடிக்கலாம். இப்போ இதில் இந்த கேபிள் இப்போ மரத்தை இறுக்கி பிடிச்சி கொண்டு இருக்குது. நான் காலை தூக்குனா கேபிள் பெருசாக வரும். அதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு அமர்த்தினா பழைய வடி இதில் டைட் ஆகிடும். அதே பிரின்சிபல் தான் இது. சரியா? ஒரு நிமிஷத்தில் ஒரு பெரிய மரத்தில் ஏறியலும். ஆம்பளைகள் தான் ஏறணுமெண்ட் இல்லை, பொம்பளைகளும் ஏறலாம். இறங்குறதும் அதே மாதிரி தான். எங்கள்ட காலுக்கு ஏற்ற மாதிரி பெருசாவோ சின்னனாவோ வச்சு கீழே வரலாம். பெருசாக அந்த இதுக்கு உள்ள எல்லா விதமான பறவைகளும் ஒன்றாத்தான் நிற்குது. கோழி, வாத்து, அப்படி எல்லா விதமான. இப்போ இதுக்குள்ளே பாருங்க, முட்டை தண்டப்பாடில் இருக்குது. அதே மாதிரி தாங்களே முட்டை எடுத்து தாங்களே அடைப்படுத்தினோம். முட்டையை குடிக்காதா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிறது காடை. அதுக்குள்ளே தாரா படுத்திருக்கு பாருங்க, அது அடைப்படுத்திருக்கு. முட்டை போட்டு அடைப்படுத்திருக்கு. இதுக்குள்ளே எல்லாம் முட்டை கிடக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் முட்டை இருக்கு. இதுக்குள்ளே முட்டை போட்டு 2 கோழி படுத்திருக்கு. ஒரு கோழி வலிம்பி போகுது வழியில், மற்ற கோழி படுத்திருக்கு. இதெல்லாம் அடைப்படுத்து தாராக்கள் போல இருக்காங்க. தாரை நான் நினைக்கிறேன் ஒரு 50-60 தாரா இருக்கு. இப்போ இதுக்குள்ள இந்த செட்டப்பாக இருக்கா பாருங்க. இது 2 பக்கமும் கான் மாதிரி வச்சு செய்கிற ஒரு தூண். ஓகே. இப்படி பிளேட்டை அரிஞ்சு போட்டு நாங்கள் இதை சரி விடுறது. இப்போ மதில் கட்டுறாக்கள் இருக்காங்க தானே, அவங்க இப்படி சரி போட்டு கொண்டே செருகி விடலாம். அப்படி ஜாயின் பண்ணி விடுறது. தூணை நட்டு போட்டு சரி விட்டால் ஒரு நாள்லேயே உங்களோட மதில் முடிஞ்சிடும். அதை சுற்றி வர நாங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் கட்டியிருக்கோம். இது விலை குறைஞ்ச வீடு கட்ட விரும்புகிற ஆக்கள் இப்படி செய்யலாம். தகரத்தில் வீடு கட்டுறது, டின் பீஸ் கிடுகில் கட்டுறது. ஸோ இது என்ன விஷயம் ஒருக்கா பார்ப்போம்மா.
இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இதை பார்க்க வரையக்க நான் அவைக்கு சொல்கிறேன்னா இது ஒரு ஃப்ரிட்ஜ் விச் ஒர்க்ஸ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறேன். கரண்ட் இல்லாமல் வேலை செய்கிற ஒரு ஃப்ரிட்ஜ். இது எப்படி வேலை செய்யுதுன்னால் 2 சிவர் கட்டியிருக்கிறோம். இந்த பக்கத்தில் ஒரு சிவர், இந்த பக்கத்தில் ஒரு சிவர். இப்போ நடுவில் இடைவெளி இருக்குது. இடைவெளி அந்த இடைவெளிக்குள்ளே மணல் போட்டு நிரப்பியிருக்கிறோம், சாதாரண மணலை. சரியா, நாங்கள் பாவிக்க விரும்புகிற நேரம் வெளியில் எங்களை தண்ணி பைப்பை திறந்து விட்டால் அந்த தண்ணி இந்த பைப்புக்குள்ளால் வரும். இங்கே பாருங்கள், இந்த பைப்புக்குள்ளால் வந்து இந்த சின்ன பைப்புக்குள்ளால் ட்ராப் பண்ணும், சொட்டு சொட்டாக வரும். அப்போ சொட்டு சொட்டாக வந்தால் இதுக்குள்ளே இருக்கிற மணல் ஈரமாகும். ஓகே, மணல் ஈரமானால் குளிரும். இஞ்சால குளிரும், பின்னுக்கு குளிரும், அந்த பக்கம் குளிரும். அப்போ உள்ளுக்குள்ளே கணக்க குளிரும். வெளியில் 2 நாளைக்கு வச்சுருக்கிற மரக்கறி இதுக்குள்ளே 5 நாளைக்கு வச்சுருக்கலாம். இது ஒரு பாரம்பரியமான ஒரு முறை, நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் ஒரே ஒரு விஷயம் பயன்படுத்துகிறோம். கூசாவுக்குள்ளே தண்ணி வச்சு குடிக்கிறோம், ஞாபகம் இருக்கோம். அது மண் பானை, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுனா குளிருது, குடிக்கிறோம். அதே விளையாட்டு தான் இது, அந்த பிரின்சிபல் தான் இது. இதுக்குள்ளே நாங்கள் மண்புழு உற்பத்தி செய்கிறோம். அதுக்குள்ளே மண்புழு இருக்குது. இது என்ன அங்கே சாணியா? சாணி போட்டு மண்புழுக்கான இதுக்கு மண்புழு உர உற்பத்தி சம்மந்தப்பட்டது. எங்கேயோ கொழுவி இருந்தது, கலந்து போயிருக்கு, கீழே விட்டுருக்கான். விலங்கு தீவன உற்பத்தி. இந்த பண்ணைக்குள்ளே நஞ்சு பாவிக்கிறதில்லன்னு சொன்னது தானே. அப்போ கோழிக்கு நாங்கள் மேஷ் கடையில் வாங்க இல்லாது, என்னென்னா அதுக்குள்ளே எல்லாம் கெமிக்கல் இருக்கும். அப்போ நாங்களே தான் கோழிக்கான மேஷ் தயாரிக்கட்டும். இப்போ நாங்களே தயாரிச்சுக்கொள்வோம், எங்களுக்கு தேவையான மேஷ் இல்லாத. இது நாங்கள் உற்பத்தி செய்கிற நெல்லை மாவாக்குறோம் நாங்கள். அதாவது உமியும் சேர்ந்து மாவாகிறோம். அதோட அசோலான்னு சொல்லி ஒரு பாசி இருக்குது, அந்த பாசி நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். அந்த பாசியை இதுக்குள்ளே போட்டு எங்கள்கிட்ட மீன் கணக்கு இருக்குது, மீன் கருவாடு தூள் எல்லாத்தையும் போட்டு நாங்களே கோழிக்கு தேவையானதை நாங்களே உற்பத்தி செய்கிறோம். அதுக்குரிய மிஷின் தான் இது. இந்த பக்கம் இது எங்களோட மாட்டுக்கொட்டகை. அதுக்கு மாட்டுக்கெல்லாம் சப்பாத்து கிடக்கு பாருங்கள், கீழே எல்லாருக்கும் சப்பாத்து போட்டிருக்கோம். அவங்களுக்கு கால் நோகாமல் இருக்கிறது, ரப்பர் சீட் போட்டிருக்கோம். சரியா, எங்களோட மாடு ஒவ்வொரு நாளும் கழுவி விடுவாங்க மாட்டுக்கொட்டையில். அப்போ மாட்டு மூத்திரம், மாட்டு சாணியெல்லாம் கழுவுப்பட்டு இதுக்குள்ளால் வரும். வந்து இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய தொட்டி இருக்குது. அந்த தொட்டிக்குள்ளே எல்லாம் போய் நொதிச்சு அதிலிருந்து கேஸ் வரும். அந்த கேஸை அதில் இருக்க அந்த டியூப்புக்குள்ளால் வெளியில் வந்து இங்கேருந்து நேரடியாக எங்களோட வீட்டில் இருக்கிற கிச்சனுக்குள்ளே போகும். சரியா, அந்த எங்களோட வீடுகள் இதிலேருந்து ஒரு 300 மீட்டருக்கு அங்கால இருக்குது. அவ்வளோ தூரமும் கேஸ் இதுக்கு டியூப்புக்குள்ளாலே போய் 4 வீட்டில் நாங்கள் இது பயன்படுத்துகிறோம். கேஸ் 24 மணி நேரம் எங்களுக்கு ஃப்ரீ. நாங்கள் காசு கொடுத்து கேஸ் வாங்குறது இல்லை. குக்கருக்கு டைரெக்டாக போகுது. நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட வீட்டில் இருக்கிற கேஸ் குக்கரை விட இது வேகம் கூட. மற்றது இப்போ உங்களோட வீட்டில் ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குறீங்க தானே, 4000 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா முடியும். இப்போ நான் 4 வீட்டில் பயன்படுத்துகிறேன். 4 வீட்டில் பயன்படுத்தினா 2 லட்சம் ரூபா முடியும் ஒரு வருஷத்துக்கு. இந்த பண்ணை ஆரம்பித்து 17 வருஷம் ஆகிட்டுது. அப்போ 2 நான் 17 பிரச்சனை 34 லட்சம் ரூபா எனக்கு மிச்சம். 3.4 மில்லியன் நான் மிச்சப்படுத்தியிருக்கிறேன். எனக்கு காசு வர இல்லை, லாபம் இல்லை, ஆனால் நான் செலவழிக்கல. சரியா, இது எல்லாருமே செய்யலாம். இது சாதாரண ஒரு விஷயம். இது தாமரை கிழங்கு உற்பத்தி செய்கிற இடம். நாங்கள் தாமரை கிழங்கு பிடுங்கி சமைக்கிறோம். நாங்கள் அதுக்காகத்தான் இந்த குளமே தோன்றுனது, தாமரை கிழங்குக்காகத்தான். இப்போ இதில் தாமரை இலை இருக்குது, தாமரை பூ இருக்குது, தாமரை காய் இருக்குது, அதை விட தாமரை விதை இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். தாமரை கிழங்கு வந்து கணக்கு காசு. அது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் சீசன் இல்லையே, உங்களுக்கு எப்போ ஒன்று பண்ணாலும் இறங்கி பிடுங்கலாம். கிழங்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. இல்லை, இது ஒரு 4 அடி தாளம் தண்ணி இருக்கும். மற்ற இந்த பாருங்க காயெல்லாம் இருக்குது. இந்த காயெல்லாம் எடுத்து கரை காய்ச்சலாம். இப்போ இந்த பருப்பு சும்மா சாப்பிடலாம் நாங்கள். மற்றது இந்த சீட்ஸில் இருந்து எண்ணெய் எடுக்கிறது, தாமரை எண்ணெய். அது 1 லிட்டர் எண்ணெய் வந்து 15,000 ரூபா இந்தியாவில். இந்திய காசில் 15,000.
இங்கே அப்படின்னு 40 அது இந்த நீங்கள் கடைக்கு எது எடுத்து கொடுக்குறீங்களா அல்லது உங்களோட தேவையான ஆட்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நாங்களாம் கொண்டு போய் கடைகளுக்கு கொடுக்க மாட்டோம். தேவைக்கு விரும்பி வராங்க, ஏதாவது தேவைக்கு கேட்டு வராக்களுக்கு கொடுப்போம். இது சிவப்பு தாமரை. இப்போ இதை போய் பிடுங்கிறதுக்காக நாங்கள் இந்த போர்டெல்லாம் செய்து வச்சுருக்கிறோம். அது மழை வந்து தண்ணி நிறைஞ்சு போய் தாண்டு போய் செலவே இல்லாமல் செய்கிற ஒரு பண்ணையாக இருக்காது. ஒரு செலவும் இல்லை, ஒரு செலவும் இல்லைன்னு சொல்ல இயலாது. எங்களுக்கு நாங்கள் இதை பண்ணையை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். இங்கே 20 பேர் வேலை செய்கிறாங்க. 20 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 20 பேருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். அப்போ அது எங்களுக்கு செலவு தான். ஆமாம் ஆமாம். இதில் என்ன உங்களுக்கு லாபம் ஏதாச்சும் கிடைக்குமாங்க? சந்தோஷம் கிடைக்கிறது முதலாவது விஷயம். ஓகே, சரியா? வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வந்த உடனே சொன்னீங்க நின்றுட்டு நாளைக்கு போக மாட்டேன். ஓகே. மற்றது இது ஒரு எக்கோ டூரிசம் பிளேஸ். ஓகே. எக்கோ டூரிசம் இயற்கையாக அனுபவிக்க விரும்புகிற ஆட்கள் இங்கே வருவாங்க. அவங்க இங்கே வந்திருந்து இங்கேயே சமைச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த குளத்துக்குள்ளே மீன் இருக்குது, மீன் பிடிச்சி சாப்பிடலாம். ஓகே, சமைக்கலாம். அவங்களே மரத்துக்குள்ளே சமைக்கலாம். இது அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நாளைக்கு டீமாக வந்தாலும் எங்களுக்கு வந்திருக்கலாம் தாராளமாக. மற்றது நீங்கள் இங்கே தங்குறேன்டா எங்கள்கிட்ட ரூம் இருக்குது. ஓகே, ரூம் வாடகைக்கு எடுக்கலாம். ஆனால் அதை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நீங்கள் வரைக்குள்ள டென்ட் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு படுக்கிறதுக்கான வசதி தருவோம். தண்ணிக்கு மேலே நீங்கள் படுப்பீங்க. ஓகே. இந்த பாருங்கள், இதில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதில் எங்களுக்கு போகலாமாக்கள்? போகலாம். இதுக்கான நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்களா இது உள்ளுக்க வர்றதுக்கு? இப்போ உள்ளுக்குள்ளே வரத்துக்கு சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் பே பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ டூரிஸ்ட்டாக வந்தால் அந்த நோக்கத்தில் வந்தால் நீங்கள் எங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட் தருவீங்க. பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரலாம். கடைசியில் நாங்கள் லொக்கேஷன் உங்களுக்காக நாங்கள் போடுவோம். இயற்கையை ரசிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இயற்கையை நீங்கள் கோலாகலமாக நீங்கள் சந்தோஷமாக இந்த இயற்கையை ரசிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இதில் போக விரும்பினா போகலாம், அந்த தொங்கல் மட்டும். இப்போ நாங்கள் மற்ற இடத்த பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் கடைசியில் போவோம். சரி தானே? பெடல் போட் திருக்குள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் போட்டிங் செய்யலாம். நாங்கள் செய்த போட்டுகளும் அங்கே இருக்குது. சரி தானே? அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் இருக்குது. நீங்கள் இங்கேயே மீன் பிடிக்கலாம். இதில் மற்றது நாங்கள் துவக்குகள் ரைஃபிள் தருவோம், நீங்கள் ஷூட்டிங் செய்யலாம். அதை விட நீங்கள் பப்ளிக்காக குக்கிங், ஓப்பன் ஏர் குக்கிங் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இது குப்பையை குவிக்கிற இடம். ஆனால் இந்த குப்பை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மிஷினை பயன்படுத்தி சின்ன சின்ன தூளாக வெட்டிட்டு இதுக்குள்ளே போட்டு கம்போஸ்டாக மாற்றுவோம். இந்த இதுக்குள்ளே போட்டுக்கும் அது உக்குன பிறகு அள்ளி இதில் போட்டு அரிக்கிறது. இது கம்போஸ்ட் அரிக்கிற இடம். இதுக்குள்ளே அள்ளி போட்டு நாங்கள் சுற்றின வேண்டாம், அதை அரிப்பேன். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நாங்கள் பேக் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு விற்கிறோம். இதெல்லாம் உக்குறதுக்காக தான் இதுக்குள்ளே போட்டிருக்கு. இப்போ இதில் இருக்கிறது எல்லாம் எங்களோட மாங்காய்கள். ஆனால் எங்களோட குரங்கு பிள்ளைகள் வந்தெல்லாம் தட்டி கொட்டியிருக்காங்க. இங்கே கணக்கு குரங்கு வரும். இந்த பாருங்கள் இவ்வளோ மாங்காய் இருக்குண்டு. அவர் வந்து ஒரு கொப்பை பிடிச்சி எடுத்தாருன்னா அவ்வளோ கீழே கொட்டும். இந்த இதெல்லாம் குரங்கு போட்டிருக்கு. இந்த குளம் எல்லாம் நாங்கள் வெட்டின குளங்கள் தான். இதை மழை காலத்தில் தண்ணி சேகரிக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறது. சரியா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்ன்னு சொல்கிறது. நாங்கள் தண்ணி சேகரிக்கிறது தான் எங்கள் நோக்கம். ஆனால் மீன் தன்பாட்டிலேயே வரும், ஆட்டோமேட்டிக்காக மீன் வரும். அப்போ மீனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்தோம்னா இந்த குளக்கரையில் எங்களோட கோழிக்கூடுகளை கட்டியிருக்கோம். கோழி, தாரா, கினி கோழி, வான்கோழி எல்லாம் இதுக்குள்ளே இருந்தது. அப்போ நாங்கள் கோழிகளுக்கு கொடுக்குற சாப்பாடு இந்த மேலதிகம் இதுக்குள்ளே விழுந்து மீனுக்கு சாப்பாடாக கிடைக்கும். அதே நேரம் கோழி கழிவுகள் தண்ணிக்குள்ளே விழுந்தால் இந்த தண்ணி பசலை தண்ணியாக மாறும். அப்போ இந்த தண்ணியை நாங்கள் தோட்டத்துக்கு அனுப்புவோம். தண்ணியை தோட்டத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் 2-3 விதங்களில் பயன்படுத்துகிறோம். ஒன்று நார்மலாக மோட்டர் இருக்குது, அதை விட அந்த விண்மீல் இருக்குது, அது சுற்றுது. அது விண்மீல் சுற்ற இந்த தண்ணி பம்ப் பண்ணி வெளியில் தோட்டத்துக்கு போகும். இதை விட சோலார் பேனல்லையும் நாங்கள் வாட்டர் பம்ப் போட்டிருக்கோம். ஸோ இது எங்களோட சம்மர் ஹாட். இங்கே நாங்கள் இதுக்கு இருந்து நாங்கள் சாப்பிடலாம், கதைக்கலாம், புத்தகங்கள் வாசிக்கலாம், நல்லா செய்யலாம். 7 குளத்துலேயும் நாங்கள் இந்த மிதக்கிற மேடைகள் செய்து போடலாம்.
போட்டால் இங்கே இது அல்லி காலையில் பூத்திருக்கும் பின்னத்தில் சுருங்கி. அப்போ அந்த குளத்துக்குள்ளேயே எல்லாரும் தங்கக்கூடியதாக இருக்கு. ஹாய், என்ன செய்கிறீங்க? ம், ம், சாப்பாடு ஒன்றும் இல்லை. ஹலோ அம்மா. இவர் குட்டி போட போகிறா அங்கே நிற்கிற அந்த குட்டி போட்டிருக்கோம் அங்கால. ம், இல்லை மேக்ஸ்னா நாங்கள் செய்கிற சாப்பாடு தான் கொடுக்குறோம். சோறு காய்ச்சி, மிரக்கறி காய்ச்சி, மீன் கழிவுகள். கடையில் வாங்குகிற சாப்பாடு எதுவும் கொடுக்குற இல்லை. நாங்கள் மாட்டு கழிவில் கேஸ் செய்கிறது பார்த்தோம் தானே, அதே மாதிரி இங்கே பண்டி கழிவில் செய்கிற கேஸ் இதுக்குள்ளே இருந்து வரும். ஓகே, பண்டிலையும் அதில் கழிவுலேயும் நீங்கள் கேஸ் செய்கிறோம். ஓகே, இந்த கேஸில் ஒரு ஜெனரேட்டரை ரன் பண்ணலாம், ஒரு 10 kV ஜெனரேட்டர் ரன் பண்ணலாம். அப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக கேஸ் கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இப்போ இந்த பயோகேஸில் ஒரு விஷயம் என்னென்னா, பண்டி கழிவுகள் மணக்கும் தானே. ஆமாம். இந்த பயோகேஸ் டேங்குக்குள்ளே போயிட்டு வெளியில் வர கழிவு தான் இதுதான் அவுட்புட். இது தண்ணி பசலை, இது மணக்காது. இது மணக்காது. பண்டி கழிவு மணக்கும். பண்டி கழிவு உள்ளுக்குள்ளே போய் கேஸாக வந்த பிறகு வர மிச்சம் இது. ஓகே, சரி. அதே நேரம் இது பசலை, இதை நாங்கள் இப்படி எடுத்து பண்ணைக்கு பயன்படுத்துவோம், தோட்டத்துக்கு பயன்படுத்துவோம். இது மணக்காது. அது இதில் ஸ்பெஷல். இந்த தண்ணிக்குள்ளேயும் மீன் இருக்கும். அப்போ மீன் எங்கள்கிட்ட எல்லா இடமுமே இருக்கும். சரியா, நாங்கள் அது மீன் சாப்பிட்றாலும் சரி, அல்லது எங்களோட கோழி பண்டி அதுகளுக்கு கொடுத்தாலும் ஓகே. விழுந்துடுமேம்மா. கேரளா ஒரு ஸ்டைலில் தான் இந்த தென்னந்தோட்டம் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், கேரளாவில் தான் இந்த முறை இருக்குது. நாங்கள் அங்கே தான் பார்த்தோம். அந்த தென்னந்தோப்புக்கும் தேவையான அந்த தண்ணி அது உறிஞ்சிக்கொள்ளும். எப்போவுமே தண்ணி இருக்குல்ல அதில். ஆமாம். இருக்கிறதால எங்களுக்கு மட்டும் பிரயோசனம் இல்லை. ஸோ எங்களை சுற்றி வர இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஈரப்பதம் தண்ணி இருக்கும். உதாரணமாக பக்கத்தில் ஒரு தோட்டம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இது எங்களோட ஸ்லாட்டர் ஹவுஸ். நாங்கள் இறைச்சிக்காக மிருகங்களை வெட்ட வெளிக்கிட்ட இதுக்குள்ளே பயன்படுத்துவோம். தெரியல. இது எங்களோட மரக்கறி தோட்டம் செய்கிற ஏரியா. அங்கால ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது. அந்த சைடில் மாடுக்கு தேவையான புல் வகைகள் இருக்குது. அன்னாசி பழம். இது மஞ்சள் உற்பத்தி செய்திருக்கிறோம். அந்த பெருசாக இருக்கிறது அரோ ரூட் என்று சொல்லி ஒரு வகை கிழங்கு. அந்த அரோ ரூட் மாவை எடுத்து நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றால போனால் கரைச்சி குடித்தா அது வயிற்றால போகிறது நின்று. அந்த பூ வந்து இருக்குதுல்ல அதில். ஆமாம். பெக் ஹோக் இந்த குரங்கு. இது கருவேப்பமில காய வச்சுருக்கு. இதை நாங்கள் காய வச்சு பவுடர் ஆக்கி அது தேத்தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிப்போம். அல்லது இதே அப்படியே வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் போத்தலுக்குள்ளே பவுடரை கொடுத்தா கறிக்குள்ளே போடுவாங்க. மற்றது இது பவுடராக தானே இருக்கும். இடியப்பம் வைக்கிற புட்டை வைக்கிற நேரம் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி. வல்லாரை நாங்கள் இன்றைக்கு வல்லாரை சலாட் சாப்பிட்டோம், வல்லாரை சம்பல் சாப்பிட்டோம். டீயாக பயன்படுத்தலாம். வல்லாரையும் டீயாக யூஸ் பண்ணலாம். ஆமாம், காய வச்சு எல்லா விதமான மூலிகைகளையும் நாங்கள் பயன்படுத்தலாம் டீயாக. இது எங்களுக்கு தேவையான மெஷினரிஸ் எல்லாமே இருக்குது. குரங்கு வந்து எங்களோட காய் பழங்கள் எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிடும். இது விளாமரம். இது வருஷம் முழுக்க காய்ச்சி கொண்டே இருக்கும். இந்த மரம் பூவும் இருக்கும் காயும் இருக்கும். அதான் இதுகிட்ட கட்டித்தனம். பூவும் இருக்கும் பழமும் இருக்கும். இதை குரங்கு சாப்பிடாது. வாழை மற்ற மரக்கறி எல்லாத்தையும் சாப்பிடும். கேஸ் குக்கர் எப்படி வேலை செய்துட்டு பார்த்துருவோம். இது அங்கே அந்த தொங்கல்லேருந்து டிரெக்டாக வருது இங்கே கேஸ். சரிதானே? சிலிண்டரில் இல்லை, கேபிளில் அந்த பைப்புக்குள்ளால் வருது. இப்போ
இதில் வர வேகத்தை பாருங்கள், இப்படி வேகத்தில் உங்களோட கிச்சனில் வராது. சரியா? மற்றது ப்ளூ ஃப்ளேம் நீல சுவாலையில் தான் வருது. நான் கூட்ட கூடிக்கொண்டு போவோம். மணக்காது, மணக்க இல்லை, சாணி மணக்கம். 4 வீட்டில் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா மிச்சம். அவரோட கம்ப்யூட்டரில் இருக்கிறதுக்கு நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் இவரை தெரிந்தானே உங்களுக்கு? இங்கே நாட்டு பிரசிடென்ட். ஓகே, இது நாங்கள் ஏஆர் ரைஃபிள், இது நாங்கள் அதை விற்கிறோம். இப்போ குரங்கு கலைக்கிறதுக்கு, மயில், மற்றது விவசாயிகளுக்கு தொல்லைதார விலங்குகளை கலைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். மற்றது ஸ்போர்ட்ஸுக்கும் இதை பயன்படுத்தலாம். இது எங்களோட ஒர்க் ஷாப். எங்களுக்கு தேவையான வேலைகளை நாங்களே செய்து முடிக்கிறது. எங்கள்கிட்ட வெல்டிங், கேஸ் வெல்டிங் இருக்குது, மற்ற வெல்டிங் இருக்குது. இது என்ன கார்பெண்டரி ஒர்க் ஷாப் இருக்குது. இது எங்களோட கோழி குஞ்சு பொரித்து வளர்த்து கொடுக்குற இடம். இதுக்குள்ள முட்டைகள் இருக்குது. இன்குபேட்டர். அது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு நாளும் பொரிச்சு கொண்டே இருக்கும். அதை எடுத்து வெளியில் விட்டு வளர்த்து விற்பாங்க. இது நீங்கள் செய்கிற விவசாய வயலாங்கள்? இது நாற்று போட்டிருக்காங்க. வளர்ந்த பிறகு இதை பிடுங்கி மற்ற இடங்களில் நடுவோம். இதை பிடுங்கி இன்னும் வேறு இடங்களில் வேறு இடத்துல நடுவோம். இது என்னத்துக்கு அங்கிள் யூஸ் பண்ணுறீங்க? இது பைத்தங்காய் அதுகள் போடுற பந்தல். பைத்தங்காய், புடலங்காய் பந்தல். இப்போ பொதுவாக நாங்கள் டியூப் வெல் அடித்து அதிலேருந்து தண்ணியை வெளியில் எடுக்கிறது கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? இப்போ நாங்கள் டியூப் வெல்லாண்டா நிலத்துக்கு கீழே ஓட்டையை போட்டு அடியில் இருக்கிற தண்ணியை வெளியில் எடுக்கிறோம். இப்போ இது நிலத்தின் மட்டமாக இருந்தால் இதுக்குள்ளே தண்ணி இருக்கும். இது ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முதல் போன தண்ணிகள் இருக்கும், அல்லது இதில் ஆறு மாதிரி ஒன்று போகும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா இதுக்குள்ளே ஒரு குழலை அனுப்பி இதுக்குள்ளேருந்து தண்ணி எடுக்கிறோம். தண்ணி இந்த அளவு தண்ணி இருக்குதுன்னா நாங்கள் இதில் இருந்தால் தண்ணி எடுப்போம். இதுதான் வழக்கமாக நடக்கிற வேலை. இப்போ இந்த தண்ணி இது முடிஞ்சுதுண்டா மேலே வந்தோடனே தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், டியூப்வெல்லில் தண்ணி முடிஞ்சு. சரிதானே? இது வழக்கமான சொல்கிற விஷயம். இலங்கையில் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள், எங்களுக்கு டியூப்வெல்லுண்டா ஒரு 90 அடி 100 அடியில் தண்ணி வந்துடும். இந்தியாவில் 1000 1500 அடிகளுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்காக அவங்க யோசித்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த டியூப்வெல்லுகளில் இருந்து தண்ணியை வெளியில் எடுக்கிற வேலையை மட்டும் செய்யாமல் அதுக்கு உள்ளுக்குள்ளேயும் நாங்கள் தண்ணி கொடுக்கலாமா. சரிதானே? அவங்க ஐடியா சொன்னது என்னென்னா, இப்போ இந்த டியூப்வெல் நான் தண்ணியை வெளியில் எடுக்கிறேன், மழை காலத்தில் தண்ணியை இதில் மழை வருதானே, இதுக்குள்ளே இருந்து இந்த தண்ணியை நான் இதுக்குள்ளே அனுப்பலாம் என்று சொல்லி அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க. மழையில் வர தண்ணியை ஒரு இடத்துல வச்சு வடிகட்டி உள்ளுக்குள்ளே அனுப்பலாம். அனுப்புனா இதுக்குள்ளே தண்ணி போய்கொண்டே இருக்கும் தானே. போய்கொண்டு இருந்தால் நீண்ட காலத்தில் அந்த தண்ணி அப்படியே இருந்து கொண்டு இருக்கும் சுழற்சி வரப்பட்டு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இப்போ இது செய்கிறோம். அதாவது 400-500 லட்சம் லிட்டர் தண்ணி நாங்கள் எங்களோட டியூப்வெல்லுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அது எப்படி நடக்குதுன்னா, இப்போ மழை காலத்தில் இந்த இடம் பள்ளம் எங்கட காணியில், இப்போ எல்லா தண்ணியும் இங்கே வரும். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இந்த பேரலில் இதில் வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த பேரலில் சைடில் எல்லாம் ஓட்ட போட்டுக்கிறோம் தானே, குப்பைகள் வெளியில் நிற்கும், தண்ணி உள்ளுக்குள்ளே போகும். அதுக்கு பிறகு தண்ணி உள்ளுக்குள்ளே போகிற தண்ணி இதுக்குள்ளே வடிகட்டுற, சின்ன பிள்ளையில் நீங்கள் படித்த வடிகட்டுற முறை ஞாபகம் இருக்கா? பெரிய கல், சின்ன கல், மணல், கறி அதுகள் எல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கோம். அந்த அடுக்கு இதுக்குள்ளே இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே போனால் அதுக்குள்ளால வடிகட்டப்படும். வடிகட்டின பிறகு இந்த டியூபை கீழே அனுப்பியிருக்கிறோம், கீழ் பக்கத்தில் ஓட்ட போட்டிருக்கோம். அப்போ வடிகட்டின தண்ணி இந்த டியூப்புக்குள்ளே போகும். பிறகு இதை கொண்டு போய் எங்களோட டியூப்வெல்லில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோம். அப்போ வடிகட்டின தண்ணி என்ன செய்யும், இது இப்படியே போய் டியூப்வெல்லுக்குள்ளே போகும். சரியா? இதை நாங்கள் செய்கிறதால டியூப்வெல், அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி, இது அண்டர் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது.
தண்ணி தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் இதை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மற்றது சில இடங்களில் உப்பு தண்ணி இருக்குது டியூப்வெல்லில். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினா ஒரு 5-6-10 வருஷத்துக்கு பிறகு உப்பு தண்ணி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் குறையும்னு சொல்லி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்தது, இலங்கையில் டியூப்வெல் அடிக்கக்கூடாது என்ற ஒரு தடை இருக்குது. அப்படி இருந்து நாங்கள் டியூப்வெல் எல்லா வீடுகள்லையும் அடிக்கிறோம். சரிதானே? அவங்க அந்த தடைக்கு பதிலாக வேறு மாதிரி செய்யலாம். நீங்கள் டியூப்வெல் அடியுங்கோ, அதுக்கு உங்களுக்கு ஒரு 50-60 செலவழியும். இதையும் சேர்த்து செய்யுங்க, இதுக்கு 5000-10,000 செலவழியும். இதையும் செய்தால் நீங்கள் தண்ணியும் எடுக்கலாம், தண்ணியும் அனுப்பலாம். இந்த ஐடியாவை எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் இதை செய்யலாம். செய்தால் இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். சரியா? இது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வழி, டியூப்வெல்லுக்கு தண்ணி அனுப்புறது. இன்னும் ஒரு வழி இருக்குது. என்னென்னா, இப்போ எங்களோட வீட்டு கிணறு எத்தனை அடி ஆழத்துலேன்னு பார்க்குறது. இப்போ சாதாரணமாக எங்களோட அப்பா கட்டின கிணறு 20 அடி ஆழத்தில் தண்ணி வருது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா 20 அடிக்கு எஸ்லோன் பைப்பை தாட்டு விடுறது. இப்போ மேலே மழை பெய்யக்க மழை தண்ணி 4 அடிக்கு தான் நிலத்துக்குள்ளே போகுமாம். மிச்ச தண்ணி ஆவியாகி மேலே போகும் அல்லது கடலுக்கு போயிடும். இப்போ 20 அடிக்கு நாங்கள் பைப் நாட்டால் அந்த 20 அடி மட்டும் தண்ணி போகும். அப்போ எங்களோட கிணத்தின் லெவலுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. இதையும் செய்யலாம்னு சொல்லி இந்த இந்தியாவில் நம்மாழ்வார் ஆக்கள் கண்டுபிடிச்சி சொன்னவன். அப்போ நாங்கள் அதை செய்திருக்கிறோம். எங்களோட பண்ணையில் 5 இடத்துல நாங்கள் 20 அடிக்கு அந்த டியூப்பை தாட்டிருக்கிறோம். இதே மாதிரி செட்டப் பண்ணி இப்போ வெளியில் வர தண்ணிகள் உள்ளுக்குள்ளே போய் 20 அடிக்கு கீழே போகிற மாதிரி செய்து வச்சுக்கோம். இது ஒரு முக்கியமான நான் அப்போ சொன்னேன் இல்லை, அசோலா பாசியன் இதாக இருக்குது. அதையும் பாருங்க. ஒரு நாளைக்கு டபுள் 2 ரேடியோ சொல்லலாது, ஆனால் குயிக்காக வளர்ந்துடும். இது என்னது அங்கிள்? இது ஒரு வகை பாசி. இதை அசோலான்னு சொல்கிறது. இது நல்ல சாப்பாடு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மீனுக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பாடு. அப்போ நாங்கள் கோழி வளர்க்குறாக்கள் இதையும் சேர்த்து கோழிக்கு சாப்பாடாக கொடுக்கலாம். ஆடு மாடும் இதை சாப்பிடும், மீனும் இதை விரும்பி சாப்பிடும். அப்போ நீங்கள் குளத்தில் மீன் வளர்த்திங்கன்னா இதை அள்ளி கொண்டே போட்டு விட்டால் மீன் இதை சாப்பாடாக சாப்பிடும். மற்றது இது நெடுக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இது செலவில்லாத ஒன்று. இதுக்கு காசு ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. அந்த பாட்டில் வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் அள்ளி போட வேண்டியதான். நாங்களும் அதான் செய்து கொண்டிருக்கோம். கண்ணா தேங்காய் உரிக்கிறதுக்கு மெஷின் இருக்குது. ஓகே, சரியா? நாங்கள் அதில் போட்டு தேங்காயை உரிப்போம். அந்த உரிக்கிற மெஷினை உரிக்கிற தேங்காயை நாங்கள் கொப்பராவாக்கி அதிலேருந்து நாங்களே எண்ணெய் எடுப்போம். அப்போ எங்களுக்கு தேவையான எண்ணெயை நாங்கள் எடுப்போம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான எண்ணெயை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது இந்த மூலிகைகள், மரக்கறிகள் இதுகளெல்லாம் மேலதிகமாக இருந்தால் அதுகளை நாங்கள் காய வைக்கிறோம். நாங்கள் காய வைக்கிறதுக்கு டீஹைட்ரேட்டர் மெஷின் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் அதில் காய வச்சு அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக வாழைக்காய் கணக்கு வந்துட்டுதுன்னா, வாழைப்பழம் கணக்கு வந்துட்டுனா நாங்கள் அதை காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம். கட்டாயம் இன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கணும் என்ற தேவை இல்லை. நாங்கள் ஒரு வட்டம் அடித்து வந்துட்டோம். நீங்கள் எங்கள்கிட்ட பார்க்காத விஷயம் வந்து நெல் வகைகள்லாம் பார்க்கல. நெல் எங்கள்கிட்ட கணக்கு வகையானது இருக்குது ஸ்டோர் ரூமில்.